பறிச்சிடனா பத்து விரல் எடுக்க பயத்துல நீ பக்குன்னு பதைக்க வெட்கம் பூவை இலைக்குள்ள மறைக்க அனலு சனலு கை கோர்த்து நடக்கும் நேரமா சுடு விரல்கள் உரச பெண்மை அறிவழிஞ்சு போகுமா ஒரு மூட்டை தவிக்க காட்டுறா கருங்கால கைத்தில் நிற்குமா பாஞ்சாலே சாக்கும் மிஞ்சுமா பசிக்கென திருடுத பாவமுக கண்டு கண்ணுக்குள்ள தீ புடிச்சதென்னவோ இந்த தாமரைக்கு வேறு கொள பெட்டப்போ தாவணிக்கு விடுமுறை சொல்லவோ வெட்டுக்கர வெட்டியில ஒட்டவோ அடிபட்டு காசு வரவா ஓ குட்டி குட்டி சொப்பனத்தில் வரவா இப்பெல்லாம் நான் தனியாவே தூங்குறதுல தெரியுமா? ஏன் பக்கத்துல நானும் தூங்குறேனா? நீ மட்டுமா தூங்குற? பக்கத்துல நம்ம பையனும் தான் தூங்குறான். பையனா? பொண்ணு தானே? பொண்ணா? ஐயோ கஷ்டம், பையன் தான். அதெல்லாம் இல்ல, பொண்ணுதான். அது உன்ன மாதிரி லைட்டா கருப்பா இல்லாம என்ன மாதிரி திக்கு சிவப்பா. என்ன மாதிரி லைட்டா கருப்பு தான். கருப்பெல்லாம் இல்ல, சிவப்பு தான். காட்டி குழந்தை கருப்பாவும் பிறக்காது சிவப்பாவும் பிறக்காது, இந்த வேட்டி மாதிரி வெள்ளையா பிறக்க போகுது. ஏய் இப்ப போறியா இல்லையா? இரு சரி, கலரை பத்தி சொல்லிட்ட. பேர் என்ன வைக்கலாம்? பேரு என் பாட்டி பேரு தான். என் பாட்டி பேரு தான் வைக்கணும். கட்டாந்தரையில கடலை போட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் வருத்த கடலை. கார்த்தி அப்பா இல்லையா? இல்ல, சித்தி வீட்டுல விசேஷம், அதுக்காக போயிருக்காங்க. அதான் உனக்கு விசேஷமா இருக்கோ? சரி, குடிக்க தண்ணி கொண்டு வரியா? டேய், அவன் கீழே வரானா இல்ல நம்ம மேல போறோமா? நம்ம மேல போனா என்ன பாடுபட்டு என்ன பிரயோசனம்? விலைவாசி குறைஞ்சாத்தான் நமக்கு 4 காசு நிக்கும். அட குணசிங்கம், ஊருக்குள்ள வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சிட்டு இருந்த, இப்ப சேரும் செய்தியுமா தெரியல. கெட்டப் நல்லா இருக்குது போ. இவரு கிட்ட போயா வாய குடுக்கணும். ஐயோ நில்றா, இது மெல்லுதானே? நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன்னா நீ என்கிட்ட வேலை பாக்குறியா? கொஞ்சம் சொந்த வேலைனே. மெல்லுதானே வச்சு நடத்துறேன். வந்துட்டு போறது கல்லுக்கடையா வச்சு நடத்துறேன். வந்திருக்க வரல, வரல வந்திருக்க வரல, அப்புறமா வரல. ஆக இந்த மாசத்துல நீ 12 நாள் தான் வந்திருக்க. அதுலயும் என்னைய மாதிரி வந்து வேலை செய்யாம ஊர் சுத்தி இருக்க. இந்தப்பா, இனிமே உன் சொந்த வேலையே பாருப்பா. என்னன்னு இது? 1000 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கேன். என்னண்ணே, நான் சம்பளம் உயர்த்தி கேட்டதுக்கு அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிய? வாடா கருவாட்டு வேலி, உனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு தானே உங்க மனசு நிறைஞ்சு இவ்வளவு பணம் தர்றிய. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, இனிமே உங்களை வச்சு மேய்க்க முடியாது. போங்க போங்க. உனக்கு இவனை விட்டா ஒரு நல்ல ஓனரு கிடைப்பான், எனக்கு இவனை விட்டா ஒரு இழிச்சவாயம் ஓனரு கிடைப்பானாடா? ரொம்ப கஷ்டம்டா. உன்னைய ஓனர் வேலைய விட்டு தூக்குனா ஒரு நியாயம் இருக்கு. என்ன எதுக்குடா வேலைய விட்டு தூக்குனா? உன் காலை தூக்கேன் சொல்றேன். காலையா? காலை தானே தூக்க சொன்னேன். பெருப்பேன்டா கூட வருது. அதுதானே. இப்படி தாண்டி இன்னும் தூக்குனாலும் நீ என் கூட வந்து தாண்டி ஆகணும். எப்பறாவல் நீ இப்படி பேச கத்துக்கிட்ட? எல்லாம் அந்த டீச்சர் புள்ள கொடுக்கிற ட்ரைனிங் தான் நினைக்கிற. நல்லாரா.
கோயம்புத்தூர்ல மிஷின் வாங்க போனப்ப அங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அங்க போக வேண்டியதானே? அவ்வளவு தூரம்லாம் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லடா. எப்படி விருப்பம் இருக்கு? நீ விரும்புற பொண்ணுதான் இங்க இருக்குல. அப்படிலாம் இல்லடா, ஒரு ஃபோன் பண்ணா போதும், பேசிட போறோம். எங்க அப்பாவை தனியா விட்டுனால இருக்க முடியாதுடா. என்ன விட்டா அவருக்கு வேற யாரா இருக்கா? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிதான்டா பாரு. நீ வேற வேலையை விட்டு வந்துட்ட, கண்டவனை பார்த்து பயந்து பயந்து பேச வேண்டியது இருக்கு. இதுல உன் அப்பா வேற என்னாலதான் வேலை போச்சுன்னு திட்ட மாட்டாரா? என் அப்பாவுக்கு நம்ம விஷயமே தெரியாது. அவரு வந்து உன்னை திட்ட போறாரா என்ன? ஐயோ, கிரவு காட்டு வழியா வருது, நீ முதல்ல போ போ. என்ன கார்த்தி, செயின் தானா கலண்டதா இல்ல கலட்டி சரி பண்றியா? ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? போடா திருட்டு நாயே. நான் நாய் தான், ஆனா திருட்ட கண்டுபிடிக்கிற நாய். நடத்து நடத்து. அந்த வந்துட்டு போயிட்டா இனிமே அவனுங்களும் வந்துடுவாங்க, நீ போ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய் புடிங்கடா. நான் யாரு இப்ப காமிக்கிறேன்டா. இப்ப காமிக்கிறேன்டா. உன்னை எரிச்சா வருவான்டா. போடாண்டா. ஏய், உன்னை எரிச்சா வருவான்டா. உன்னால தான்டா நான் அசிங்கப்பட்டு எரிச்சா வருவான்டா. வாடா 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 ஓடா தான் எதிர்பார்த்தேன். அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? அப்பா அப்பா உடனே போட்டு ஒரே பண்ணிக்கிறேன்டா நீங்க. பிடிச்சு இவ்வளவு நடந்திருக்கு, சொல்லவே இல்லையடா. உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப சொல்ற எல்லா விஷயத்தையும் நல்லா கிடந்த மனுஷனை படுக்க வச்சு போட்டு அவனை ஏன் திட்டிக்க இல்ல, நீ குடுக்குற இடம் கையில காலில் அடிச்சதோட விட்டாங்க. உன்னையெல்லாம் மண்டையா போனதா தான் சொன்ன விடி கேட்பேன். வாங்க சார், வாங்க, வாங்க. நீ ராமேங்கர் யாரியா? இந்த இவர் தான் சார். நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியா? எங்க மாவன்? என் புள்ள நல்லவங்க, ஆனா சேர்க்க சரியில்லைங்க. கொலை கொல்லனெல்லாம் போக மாட்டாங்க. ஏய், அவன் எங்கன்னு சொல்லு. நல்லவனா கெட்டவனா நாங்க சொல்றோம். ஐயோ, அவன் வீடு தங்கி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏன் வருது? அப்போ அவன் இங்க இல்ல. இல்லைங்க ஐயா.
நீங்களா இருந்தோமா இப்படி இல்ல பஞ்சாயத்துலாம் பேசி பார்த்தாச்சு. அவன் ஏதோ புத்தி கட்டு அலையறாங்க. வயசானவங்க கூட பார்க்காம எரிக்க பாத்துருக்கான். அவனுக்கு அவர் மேலெல்லாம் கோவம் இல்லைங்க, அவர் புள்ள மேலதான் கோவம். பாத்துக்குங்க, தப்பு பண்றான். பாத்துக்கிறேங்க. ஊருக்குள்ள போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் தேடுப்ப. சாமியா, சூடு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொண்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு குடி, உடம்புல எல்லாம் சரியா. என்னையா புதுசா சூப்பு ஜிப்பாலாம்? சாமியா, நேத்து ராத்திரியே போன் வந்துருச்சு, கிளம்பிட வேண்டியது. என்ன சொல்ற? பின்ன அதே கம்பெனி, நல்ல சம்பளம், ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்துடலாம்னு என்ன பாத்தேன். திடீர்னு? இன்னையா ராத்திரியானா பொண்டாட்டிக்கும் காலையிலானா இந்த ஊர்க்காரங்களுக்கும் என்னால பதில் சொல்லவே முடியலையா. அந்த அவரையும் பத்தியா வேலை இல்லாத வெட்டி பையன் சொல்றாங்க. நம்ம தான் வீட்டுல வேலை இல்லாம ஒரு நாள் கூட வெட்டித்தனமா இருந்தது இல்லையே, அதை சொல்ல வர்றேன். புரியுறவனுக்கு புரிஞ்சா ஓகே. நான் வந்த அன்னைக்கு தான் எப்பன்னே வந்தீங்கன்னு கேட்டாங்க. செண்டு பாட்டு எல்லாம் தீந்துருச்சா, எப்ப கிளம்புறீங்க நொன்னேங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, நீ கூட என்னை மதிக்க மாட்டேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சூப்பு ஆறி போகும், குடி. என்னையா இந்த நிலைமையில என்னை விட்டுட்டு போறேங்கிற? எனக்கு இருக்க ஆறு நீ மட்டும் தானேயா? உனக்கு தான் உன் மகன் இருக்கேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஆமா பாத்துக்கிறேன். அவன் பார்த்தா தான் நீ பார்த்தே இல்ல. யோ, யார் வர்றா தெரியுமா? யாரியா? எந்திரிச்சு பாரு, அவன் மக வருது. என்ன சொல்ற? அதான் என் மருமக வருது. எங்க? வாமா. கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. சீக்கிரமா ஆடணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆஹா, சிங்கப்பூர்ல இப்படி கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. இங்கதான் கோயிலுக்கு போறீங்க. பல்லே, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. அவனுக்கு குடுமா, அவன் பூசிக்கட்டும். வாங்கி பூசிக்க, குடுமா. அந்த தேங்காயை மட்டும் இங்க குடு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இவன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டானேம்மா, அதான் கவலையா இருக்கு. ஏய், என்னையா நீ வாழ போற புள்ள வீடு தேடி வந்திருக்கு, எதுக்கு நீ கவலைப்படுற? ஆசாரி செய்யற அருவா, அவனு வெட்டட்டும் நம்மள வெட்டுவான். காயம் யாருக்கு ஆழமா விழுதுன்னு பாப்போம். சரிங்க, நான் கிளம்புறேன். ஒரு வாய் சாப்பிட்டு போமா. ஏ, இன்னைக்கு புளிக்குழம்பு தானே? ம். ஒளிஞ்சு ஒளிஞ்சு தண்ணி அடிக்கிறது, உங்க பையன் உதச்சு உதச்சு கூட்டு வருது, எல்லாம் எனக்கு தெரியும். என்னப்பா நீ சில விஷயத்த சொன்ன ஓகே, இதெல்லாம சொல்லி அசிங்கப்படுத்துவ. அப்புறம் எப்படி உங்க அப்பனையும் என்னை சமுதாயத்துல மதிப்பாங்க? இருங்க, எங்க போறீங்க? இருமா, 2 நிமிஷம் சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போயிரு. இல்ல இல்ல, இன்னைக்கு நானே என் கையில உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். நல்லா சமமா, இல்லாட்டி புளிக்குழம்பா சாப்பிட்டு இவங்க செத்தாலும் செத்து போவாங்க. நீ வேற சும்மா